அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார். தங்களுக்கு கலவையான பலன்கள் நடைபெறும். அதாவது நன்மையும் தீமையும் சேர்ந்து நடைபெறும். வரவும் செலவும் சேர்ந்து இருக்கும். இந்த புதன் பயிற்சி வரவுக்கு இணையாக செலவுகளையும் கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. நிதி விஷயங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். இருந்தாலும் கிடைக்கும் வருமானத்தை பயனுள்ள வகையில் தாங்கள் செலவு செய்தல் வேண்டும். செலவுகள் அடிக்கடி எதிர்பாராத விதத்தில் வருவதால் மன அமைதி குறையும். ஏனென்றால் தங்களுக்கு அஸ்தமத்து சனி நடைபெறுகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் முடியும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை சமாளிக்க உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனப்பக்குவம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. கடன் தொந்தரவுகள் வரலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்வதால் உடலில் அசதி, சோர்வு உண்டாகும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் சற்று தடங்களாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோர், எழுத படிக்க பயன்படும் பொருட்களை விற்பனை செய்வோர், ஸ்டேஷனரி பிசினஸ் செய்வோர், இன்டர்நெட் துறையில் உள்ளோர், செல்போன் கடைகளை வைத்திருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் தொழில் துறையில் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. இந்த நேரத்தில் தாங்கள் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. பண முதலீடுகள் அதிகம் வேண்டாம். தரகு கமிஷன் துறை அன்பர்களுக்கு சிரமப்பட்டு தான் பணம் சம்பாதிக்க வேண்டி இருக்கும். லேண்ட் புரோக்கர்ஸ்களுக்கு சிறிது சிரமம்தான். கவனமாக இருத்தல் வேண்டும். பத்திர பதிவின் போது கவனமாக இருங்கள். ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் வேலை இழப்பு உண்டாகலாம். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்களுக்கு சற்று பொறுமையாக இருங்கள். குரு பெயர்ச்சிக்கு பிறகு தாங்கள் முயற்சி செய்யலாம். கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.